வெல்கம் டு எஜுகேஷன் கிராக்கர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம படிக்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்க 4th லெசன்ஸ் ஃபுல் கொஷின்ஸ் லெசனில் இருக்க ஃபுல் கொஷின்ஸையும் பார்க்கலாம். ஃபோர்த் லெசன் தாவரங்கள் வாழும் உலகம். அதாவது தாவரங்கள்னு சொல்லும்போது நமக்கு ஞாபகம் வர்றது ஒரு பூமிக்கு அடியில் வேறு, அதுக்கு மேலே தண்டு, இலை, கிளை, மலர் அப்படின்னு இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர், தாவரத்துடைய ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு ஞாபகம் வரும். இந்த மாதிரி இந்த தாவரங்களுடைய பாகங்கள் பற்றி, அதனுடைய உடல் அமைப்பு, அதனுடைய வாழ்க்கை முறை, அதனுடைய செயல்களை பற்றி படிக்கிற அதனுடைய இயற்கை அறிவியலுக்கு தான் தாவரவியல் அப்படின்னு பேர். தாவரவியலினுடைய தந்தை அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா தியோஃப்ராஸ்டஸ் அப்படின்றவரை தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி விலங்கினுடைய உடல் அமைப்பு, அதனுடைய செயல், அதனுடைய வாழ்க்கை முறை, அதை பற்றி படிக்கிற அறிவியல் பிரிவுக்கு விலங்கியல் அப்படின்னு சொல்லுவாங்க. விலங்கியலுக்கும் உயிரியலுக்கும் இதனுடைய தந்தையும் அரிஸ்டாட்டில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உயிரினங்களினுடைய வாழ்க்கை முறை, அமைப்பு, செயல்களை பற்றி பயிலும் அறிவியல் அறிவு, அதுதான் உயிரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்கள் நேர்ப்புவி நாட்டம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நேர்ப்புவி நாட்டம், எதிர்ப்புவி நாட்டம்னு ரெண்டு இருக்குது. இந்த நேர்ப்புவி நாட்டம் அப்படின்றது பூமிக்கு, இப்போ பூமினா ஒரு மண்தரை இமேஜின் பண்ணினா மண்தரைக்கு கீழே போகிறது, மண்தரையை நோக்கி பூமியை நோக்கி போகிறது நேர்ப்புவி நாட்டம். பூமியை விட்டு எதிர் திசையில் போகிறது எதிர்ப்புவி நாட்டம். பூமியை நோக்கி போகிறது ஒன்றா தான் இருக்கும், வேர் மட்டும்தான் பூமியை நோக்கி போகும். அதுக்கு மீது எல்லாமே ஆப்போசிட்டாக போகிறது எதிர்ப்புவி நாட்டம். அதாவது தண்டு, இலை, கிளை, மலர் இதெல்லாமே எதிர்ப்புவி நாட்டம் கொண்டது. இந்த வேர் ரெண்டு பகுதி ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஆணிவேர் தொகுப்பு, சல்லிவேர் தொகுப்பு அப்படின்னு. ஆணிவேர் தொகுப்புனா என்ன, சல்லிவேர் தொகுப்புனா என்ன அப்படின்னா, ஆணிவேர் தொகுப்பு அப்படின்றது முதல்ல ஒரு வேர் முளை விட்டு வெளியில் வரும்போது வர ஒரு முளை மட்டுமே பெருசாக வளர்ந்து தடித்து நீளாக அது மட்டுமே முளைவேராகவும் இருக்கிறது தான் ஆணிவேர்னு சொல்கிறாங்க. இந்த ஆணிவேர் அவரைக்கொடியிலையும், மாமரத்துலேயும், வேப்ப மரத்துலேயும் இருக்கிற வேர்கள் ஆணிவேர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சல்லிவேர் அப்படின்றது தாவரத்தினுடைய கணுவிலிருந்து மெல்லிய சமபருமனுள்ள வேர்கள் கொத்தாக வளர்வது. இப்போ முளைவேர்னு ஒன்று வருது, அதுதான் முதன்மையான வேர். அந்த வேருக்கு பக்கத்தில் சின்ன சின்ன வேர்கள் நிறையா வர்றது சல்லிவேர் தொகுப்பு. இந்த சல்லிவேர் தொகுப்பு எடுத்துக்காட்டுன்னா சொல்லணும்னா நெல், புல், மக்காச்சோளம் இந்த செடிகளில் இருக்கிற எல்லா வேருமே சல்லிவேர் தொகுப்பு. அதுக்கப்புறம் இந்த ஒருவித்தலை தாவரம், இருவித்தலை தாவரம்னு இருக்குது. இந்த ஒருவித்தலை தாவரம் அப்படின்றது நம்ம செடி வச்சு முளைச்சி விடும்போது முதல்ல ஒரே ஒரு இலை வந்துச்சுன்னா அது ஒருவித்தலை. ரெண்டு பக்கமாக பிரிஞ்சு 2 இலை மாதிரி வந்துச்சுன்னா அது இருவித்தலை. இந்த ஆணிவேர் தொகுப்பில் பொதுவாக இருவித்தலை தாவரங்களையும், சல்லிவேர் தொகுப்பு ஒருவித்தலை தாவரத்துலேயும் தான் இருக்கும் அப்படின்றாங்க. கணுவிடை பகுதி தண்டு, அதாவது கணுன்றது இப்போ ஒரு தண்டு இருக்குன்னா தண்டுக்கும் அந்த கிளை வர அந்த பகுதி தான் கணுன்னு சொல்கிறாங்க. அந்த கணுவிடை பகுதி எல்லாமே தண்டில் தான் இருக்கும், வேரில் இருக்காது. தண்டில் இலை தோன்ற அந்த பகுதியை தான் கணுன்னு சொல்கிறாங்க. ஒரு தண்டு இருக்குன்னா தண்டுக்கு பக்கத்தில் இலையோ கிளையோ அந்த தொடங்குற அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் கணுன்னு சொல்கிறாங்க. தண்டில் இருக்கும், இது வேரில் இந்த கணு இருக்காது. 2 கணு இருக்குன்னா அதுக்கு இடைப்பட்ட தூரம் தான் கணுவிடை தூரம்னு சொல்கிறாங்க. 2 கிளை மாதிரி போக ஸ்டார்ட் ஆகிற அந்த ஸ்டேஜஸ் தான் கணுவிடை பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. தண்டினுடைய நுனியில் தோன்ற மொட்டு நுனி மொட்டு. தண்டு இருக்குது, தண்டுலேருந்து ஒரு கிளை மாதிரி போய் அங்கே வர ஒரு மொட்டு தான் நுனி மொட்டு. அதே இலையினுடைய கோணத்தில் தோன்ற மொட்டு கோண மொட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தண்டில் உணவு சேமிக்கும் தாவரம் கரும்பு. அதாவது இப்போ தாவரம்னு எடுத்துக்கிட்டாலே வேர் இருக்கும். வேரினுடைய பணி அப்படின்னு பார்த்தோம்னா அது பூமியில் அந்த தாவரம் பூமியில் நிலையாக நிற்கிறதுக்கும், பூமியில் அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற எல்லா வகையான சத்துக்களையும் உறிஞ்சி தாவரத்துக்கு கொடுக்கறதுக்கு உறிஞ்சுற வேலையும் ஊஞ்சுதல் வேலையும் வேர் செய்யும். அது உறிஞ்சி வருகிற அந்த உணவுப் பொருட்களையும் நீரையும் தாவரத்தின் எல்லா பாகங்களுக்கும் கடத்துறது தண்டு மற்ற பாகங்களை தாங்கிக்கிறதுக்கும், இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை கொடுக்கறதுக்கும், இலை சமைச்சு வச்சுருக்க உணவுப் பொருட்களை மற்ற பாகங்களுக்கு கொடுக்கறதுக்கும் தண்டினுடைய வேலையாக இருக்கும். இலையில் ஒளிச்சேர்க்கை நடக்கும், அந்த நீராவி போக்கு நடக்கிறதுக்கும் இலையினுடைய வேலை. தண்டில் உணவு சேமிக்கிறதுக்கு கரும்புன்ற தாவரத்தில் தண்டில் தான் உணவு சேமித்து வச்சுக்கும். இன்னும் ஒரு சில தாவரங்கள்லாம் வேரில் உணவு சேமிக்கிறதும் இருக்குது.
வேரில் உணவு சேமிக்கிற தாவரங்களும் இருக்குது, தண்டில் உணவு சேமிக்கிற தாவரங்களும் இருக்குது. இந்த ஒளிச்சேர்க்கை, சுவாசித்தல், நீராவி போக்கு இது எல்லாமே வந்து இலையினுடைய வேலை, இலையில் நடக்கிற வேலை. நீர் உறிஞ்சுறது, உணவு சேமிக்கிறது, நிலையாக ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கிறது எல்லாமே வந்து வேரினுடைய வேலை. கடத்துறது, தாவரங்களை தாங்கிறது தண்டினுடைய வேலை. நீரில் வாழும் விக்டோரியா அமேசோனிக்கா அப்படின்ற ஒரு தாவரம் வந்து இது வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இது இம்பார்ட்டன்ஸ் தான், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதாவது விக்டோரியா அமேசோனிக்கா அப்படின்ற ஒரு நீர்வாழ் தாவரம் 3 மீட்டர் விட்டம், இது வந்து ஆரம் கிடையாது, விட்டம் 3 மீட்டர் விட்டம் கொண்டு இருக்கும். 45 கிலோ எடை கொண்ட ஒரு மனுஷனை தாங்குகிற அளவுக்கு அதனுடைய அது அவ்வளோ பெரிதாக இருக்கும். நீர் வாழும் விக்டோரியா அமேசோனிக்கா தாவரம் 3 மீட்டர் விட்டம் இருக்கும், 45 கிலோகிராம் எடை எடையை தாங்குகிற அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தாவரங்களில் வந்து பூக்கும் தாவரம், பூவா தாவரம்னு 2 வகையாக இருக்குது. பூக்கும் தாவரம் அப்படின்னா சூரியகாந்தி எடுத்துக்காட்டாக சொல்லலாம். பூவா தாவரம்னா ரிக்ஸியா சொல்லலாம். பூ பூக்காது, ஆனால் அது ஒரு பூவாத தாவரமாக இருக்கும். மூடிய விதை தாவரம் வந்து ஆஞ்சியோஸ்போம்னு சொல்கிறாங்க. திறந்த விதை தாவரம் வந்து ஜிம்னோஸ்போம் சொல்கிறாங்க. பூக்கும் தாவரம், பூவா தாவரம் 2 வகையை பிரிக்கிற மாதிரி மூடிய விதை தாவரம், திறந்த விதை தாவரம்னு 2 வகை தாவரங்களை பிரிக்கிறாங்க. இந்த ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம் அப்படின்றது வந்து ஜிம்னோஸ்போம் அப்படின்றது வந்து எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா மாமரம், மா வந்து ஜிம்னோஸ்போம், அதனுடைய விதை வந்து மூடிய விதை தாவரமாக இருக்கும். ஜிம்னோஸ்போம் சொல்கிறது எடுத்துக்காட்டு வந்து சைக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்னீர் தாவரம், நன்னீரில் வாழ்கிற தாவரங்கள் என்னென்னா ஆகாய தாமரை, அல்லி தாமரை. ஆகாய தாமரை, அல்லி தாமரை இது 3மே வந்து நன்னீரில் வாழ்கிற ஒரு தாவர வகைகள். உலகிலேயே மிக நீளமான நதி வந்து நைல் நதி. இந்த நைல் நதியோட கிலோமீட்டர் வந்து 6650 கிலோமீட்டர், 6650 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோ. 6650 6650 கிலோமீட்டர்ஸ்னு ஃபுல்லாக படிக்கும்போது அதிகமாக ஞாபகம் இருக்குது, அதனால் 6650 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கங்கை, இந்தியாவிலேயே மிக நீளமான நதி கங்கை. உலகிலேயே மிக நீளமான நதி நைல், இந்தியாவிலேயே மிக நீளமான நதி வந்து கங்கை. இது 25 கிலோமீட்டர். 25 ஆட் பண்ணால் 50, ஸோ மேலே 50 ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. 6650ன்றது வந்து 5க்கு அப்புறம் 6650ன்றது நைல் நதிக்கு, 25ன்றது இந்தியாவினுடைய மிக நீளமான நதி கங்கை நதிக்குரிய கிலோமீட்டர். தாமரை நீரில் மிதக்கிறதுக்கு, இப்போ தாமரை வந்து நீரில் மிதந்து இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதனுடைய இலை காம்பில் இருக்கிற காற்று இடைவெளிகள் இருக்கிறதுனால தான் அந்த தாமரை வந்து தண்ணியில் மிதக்குது. பூமியில் கடல் நீரினுடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 70% ஆஃப் வாட்டர் வந்து பூமியில் இருக்குது. கடல்வாழ் தாவரங்களினுடைய ஒளிச்சேர்க்கை எத்தனை % நடந்துருக்கு அப்படின்னா 40%. பூமியில் எல்லா விதத்துலையுமே எல்லா தாவரங்களிலிருந்து ஒளிச்சேர்க்கை நடந்துன்னு தான் இருக்குது. அது முக்கியமாக கடல்வாழ் தாவரங்களின் மூலமாக ஒளிச்சேர்க்கை நடக்கிறது எத்தனை % அப்படின்னா 40%. மீதி எல்லாமே வந்து நிலத்தில் இருக்கிற தாவரங்கள் மூலமாக ஒளிச்சேர்க்கை நடக்குதா இருக்கும். உலகில் நில வாழிடம் எவ்வளோ இருக்குன்னா 28% நில வாழிடமாக இருக்குது. நீர் வாழிடம், நில வாழிடம்னு தனித்தனியாக இருக்கும். இந்த நில வாழிடம் என்பது 28% வந்து நில வாழிடம். அந்த கடல் நீர், பூமியில் மொத்தமாக கடல் நீர் என்பது 70% நீர் வந்து கடல் நீராக பூமியில் இருக்குது. 28% வந்து நில வாழிடமாக. உலகத்திலேயே நில வாழிடம் 28%. 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரம் தான் வந்து மாஸ்கன் லிவர்வர்ட்ஸ் அப்படின்றது. 2 பேர் இருக்குது, மாஸ்கன் லிவர்வர்ட்ஸ் அப்படின்ற 2 தாவரமும் வந்து 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நிலவாழ் தாவரம். இந்த நிலவாழ் தாவரம்ன்றது, இந்த தாவரம் வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற அமேசான் காடுகளில் தான் இருக்குது. அமேசான் காடுகள் வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்குது. இந்த தென்னாப்பிரிக்காவில் இருக்க இந்த அமேசான் காடுகள் மூலமாக தான் உலகத்தில் இருக்கிற ஆக்சிஜனுடைய தேவையில் பாதி அளவுக்கு இங்கேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. பாலைவன பகுதியில் சராசரி மழை அளவு வந்து 25 சென்டிமீட்டர். பொதுவாக பாலைவன பகுதியில் எவ்வளோ அளவுக்கு மழை பெய்யுது அப்படின்னால 25% தான். பூமியில் பாலைவன பகுதி வந்து எவ்வளோ % இருக்குது? பூமியிலேயே நிலப்பகுதி வந்து 28%, உலகிலேயே அதான் 28%ன்னு படிச்சோம்ல, அதில் பாலைவன பகுதி மட்டும் எவ்வளோன்னா 20% இருக்குது. அகேவ், பிரையோஃபில்லம், சோத்துக்கற்றாழை, சப்பாத்தி கல்லி இதெல்லாம் வந்து பாலைவன பகுதியில் வாழ்கிற தாவரங்களாக இருக்குது. இந்த அகேவ் அப்படின்றது ரயில் கற்றாழை அப்படின்னு சொல்கிறாங்க.
அகேவ்ன்றது ரயில் கச்சாடின்னு சொல்லிட்டோம். சோத்து கச்சாடிக்கு வந்து இன்னொரு பேர் வந்து ஒப்பன்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அறிவியல் பேர் நினைக்கிறேன். ஒப்பன்ஷியான்றது சொத்து கச்சாடிக்கு. மணல் குஞ்சுகளால் ஆன மிகப்பெரிய இந்திய பாலைவனம் வந்து தார் பாலைவனம். பெரிய பாலைவனம் தார் பாலைவனம். காடுகளினுடைய மழைப்பொழிவு 20 to 200 சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும். பாலைவன பகுதியில் மழையளவு வந்து 25 சென்டிமீட்டர் தான். ஆனால் காடுகளில் வந்து 20 to 200 சென்டிமீட்டர் அளவு வரைக்கும் மழை பெய்யுது. உலக வாழிட நாள் என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை தான் வந்து உலக வாழிட நாள். பச்சுக்கம்பின்னா என்னென்னா, பச்சுக்கம்பியை வந்து ஏற்றுக்கொடிகள்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த கம்பி மாதிரி அதனுடைய கொடிகள்லேருந்து வரும். அதுதான் பச்சுக்கம்பி. அது மூலமாக அது வேறு ஒரு இடத்துல தொத்தி அது அதனுடைய தாவரத்துலேருந்து பெருக்கிட்டு போகும். எடுத்துக்காட்டு பட்டாணி, பாகற்காய். இனிப்பு பட்டாணி அப்படின்றது வந்து லத்திரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லத்திரஸ் இனிப்பு பட்டாணின்னு சொல்லப்படுற இந்த லத்திரஸ் வந்து சிற்றிலை, சின்ன சின்ன இலை வந்து பச்சை கம்பியாக மாறி இருக்கும். சின்ன இலை வந்து பச்சை கம்பியாக மாறி இருக்கும். ஆனால் இந்த பாகற்காய் பட்டாணி, அதாவது பாகற்காய் பட்டாணி இந்த மாதிரி செடிகளில் வந்து இந்த கோணம் மொட்டு வந்து பச்சை கம்பியாக மாறி இருக்கும். பின்னு கொடிக்கு எடுத்துக்காட்டாக வந்து சங்குப்பூ சொல்லலாம். இதெல்லாம் வந்து இந்த மெல்லிய தண்டு இருக்கிற தாவரங்கள் தான். இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனுடைய கொடி மாதிரி போகும். அதில் இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற இந்த பச்சை கம்பி மூலமாக வேறு ஒரு தாவரத்தில் தொத்தி அதில் வந்து பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகும். தண்டின் கூர்மையான முட்கள் அது வந்து காகிதப்பூ. தண்டில் கூர்மையான முட்கள் இருக்கிறது தாவரம் வந்து தண்டில் கூர்மையான முட்கள் இருக்கிற தாவரம் வந்து காகிதப்பூ. இதுக்கு இன்னொரு பேர் வந்து போகன்வில்லியா அப்படின்னு சொல்லுவாங்க. இலையில் பச்சை நிறத்திற்கு காரணம் வந்து பச்சையம் நிறமி. பச்சையம்ன்ற நிறமி வந்து தாவரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்காது, இலையில் மட்டும்தான் இருக்கும். இந்த லெசன்ஸில் இருக்கிற ஃபுல் கொஷின்ஸையும் பார்த்துட்டோம். ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர கொஷின்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தது, மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோஸில் இந்த லெசன்ஸுடைய 4th லெசன்ஸுடைய புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.